அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 50,000, 60,000, 30,000, 40,000 அப்படின்னு நீங்கள் தேவையில்லாத செலவை ஜோதிடரிடம் போய் செலவழிக்க வேண்டாம். பரிகாரம் என்பது வேறு. பரிகாரம் என்பது உடைந்த வீட்டை செப்பனிடுவது. ஆனால் செய்வினை தோஷத்தை சரி பண்ணுவது என்பது உங்களுடைய உண்மையான ஒரு பிரமை. எல்லாருமே பொதுவாக ஜோதிடர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எங்களுக்கு யாராவது செய்வினை பண்ணியிருக்கிறார்களா, எங்களுக்கு யாராவது செய்வினை பண்ணியிருக்காங்களா, இதைத்தான் கேட்பாங்க. இந்த செய்வினை தோஷத்திற்கு உண்டான கிரகங்கள் எது என்பதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ராகு, கேது, செவ்வாய். ராகு, கேது, செவ்வாய். சனி கொஞ்சம் சம்பந்தப்படும். என்ன காரணம் அப்படின்னா, புதன் வீட்டுல போய் ஒரு சனியோடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இல்ல, அதாவது என்ன சொன்னா, இந்த சனியோடைய நட்சத்திரம் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால இப்ப பூசை இருக்கிறதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னன்னா ஆயில்யம், அனுசத்திற்கு அடுத்து கேட்டேன், உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி. இந்த அடுத்த ஒரு கனெக்டிவிட்டி அதுக்கு உண்டுங்கிறதுனால அந்த சனியை நீங்க சேர்த்துக்கிடலாம். அப்ப இந்த திசைகள் ராகு, கேது பிளஸ் செவ்வாய், இந்த திசைகள் ஓடும் போது 6, 8, 12 குடையவன் சம்பந்தம் வரணும். கோச்சார ரீதியாகனால் வரணும். 6, 8, 12 குடையவனுடைய சம்பந்தம் கோச்சார ரீதியாக இந்த ஃபீலிங்ஸ் எல்லா மனிதனுக்குமே வந்துடும். எனக்கு செய்வனை வச்சிருக்காங்களா, எனக்கு செய்வனை வச்சிருக்காங்க, யாரோ வச்சுட்டாங்கன்னு புலம்புறத பார்த்தேன். நான் எப்பயுமே யாரையுமே, அதாவது செய்வினை வைத்து கொல்லக்கூடியதோ வசியம் பண்ணக்கூடியதோ அப்படிங்கிற ஒன்று இருந்தால் விவிஐபிகளில நம்ம என்ன சொன்ன வச்சு இது பண்ணிடலாம்ல, ஏன் பண்ண முடியல? அப்ப இந்த பாமர மக்களுடைய ஒரு பெரிய தடுமாற்றம், தான் தடுமாற்றம் என்பதை உண்டாக்கிட்டாங்க. தடுமாற்றம் என்பதை உண்டாக்குனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. தடுமாற்றங்களை என்ன சொன்னா, வேற வழியில என்ன அவங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் போய் ராத்திரி ஃபுல்லா சிந்தனை பண்ணுவான். பிறகு கடைசியில வருவான், சாமி இதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அதுக்கடுத்து என்ன செய்வான் தெரியுமா, யார் வச்சிருப்பான்னு சொல்லுங்கம்மா. ஆனால் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கு. அது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், இந்த ராகு, கேது, செவ்வாய் இந்த திசை ஓடும்போது 6, 8, 12 சம்பந்தங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். அது கிரக ரீதியாகத்தான். ஆனா கிரக ரீதியான கிரகம் யார் மூலமா செய்யும்? எவட்டையாவது சிலுவைகளுக்கு வைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகள் நம்ம முட்டி இருக்கும்போது அதுல ஒரு 10 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அவங்க கூட நம்ம சண்டை போட்டா அவன் நமக்கு செய்விட வச்சுட்டான் அப்படிங்கிற இப்படி ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கி விடுகிறது தான் இந்த செய்வினை. அப்ப செய்வினையில முதல்ல பிள்ளின்னு ஒண்ணு இருக்கு, சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கடுத்து செய்வினைன்னு ஒண்ணு இருக்கு, ஏவல்னு ஒண்ணு இருக்கு, வசியம்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை இருக்கு. பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், வசியம், இந்த 5 இதோடைய கணக்கு. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம என்ன, பில்லி வச்சிருக்கானா, சூடிய வச்சிருக்கானா, செய்வினை வச்சிருக்கானா, ஏவல் வச்சிருக்கானா, வசியம் வச்சிருக்கானான்னு யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்தத்துக்கு எனக்கு செய்வினை வச்சுட்டான், எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டான்னு இப்படியே மக்கள் பிதற்றக்கூடிய தன்மைக்கு நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம்னா தீர்வு.
இலகுவான தீர்வு வந்து சொல்லிடணும். சொல்றதுதான் நம்மளுடைய பழக்கம். அதை சொல்லிடுவேன், பரிச்சித்து பார்த்துக்கிடுங்க. அப்ப இதுல யார் அதிகமான வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவா இதுல வந்து மாட்டுவாங்க அப்படின்னா, பெண்கள் தான் அதிகமாக இந்த செய்விடை பில்லி சூனியத்தை பத்தி அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இப்போ கோயில்களில் போனாங்களே என்ன சொன்னா வந்து வீட்டுக்காரர் வந்து ஏன் சொன்னோடி ஏற்கிற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்னு நிறைய இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லலான்னு இந்த மாதிரி யாரையாவது ஒருவரை வந்து தன்னுடைய உள்ளுக்குள்ள இழுத்து போடுவதற்கு நிறைய விஷயங்கள் வந்து கேரள மாந்திரிகம் என்பது நிறைய இருந்து ஏமாற்றப்பட்டவர்கள் ஜாஸ்தி. எங்க ஊர்ல வந்து எனக்கு போட்டியாக ஒரு ஜோதிடர், ராஜபாளையத்துல வந்து எனக்கு போட்டியாக ஒரு ஜோதிடர், நான் பேசுற டிவியிலே வந்து என்ன சொன்ன டைம் வாங்கி பேசி ஏகப்பட்ட பேரை ஏமாத்தினாங்க. அதை என் காது விடவே சொன்னாங்க. அதான் உங்களுடைய விருப்பம். தொழில் என்பது எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு வளர்ந்து நல்லா இருப்பதற்கு காரணம் நேர்மையான தொழில் தான். அந்த நேர்மைக்கு அப்பாற்பட்டு போனோம்னா பிள்ளைகள் பாதிக்கப்பட்டோம். அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அப்படி வந்து ஒரு தொழில் பார்த்து சம்பாத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அடிப்படை பேசிக் வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. நல்லதை செய், நன்மை செய், நல்லோர்களுக்கு நீ நல்லா ஜோசியம் பாரு. கெட்ட வந்தான்னா வந்து செய்விடை அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு வந்தான்னா எந்திரிச்சு ஓடிடு அப்படின்றது. அப்படி வந்து உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த இதுல வந்து என்ன சொன்னான்னா வந்து இதுதான், அதாவது செய்வினைக்கு உண்டான காரணம் ராகு கேது செவ்வாய், கொஞ்சம் சனி சம்பந்தப்படுவார். அப்ப இன்னொரு விஷயத்த ரொம்ப நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேதுவோ, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ, ராகுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோ, கேதுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனோ போய் மாட்டிட்டா உங்களை ஈஸியா பண்ணிடலாம். என் பிள்ளை ஏதாவது வச்சு கூட்டு போயிட்டாங்க சார், என் பிள்ளை ஏதாவது கூட்டிட்டு போயிட்டாங்க சார், என் பிள்ளை ஏதாவது வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டா சார், என் பையன் சார், அவனை வந்து என்ன சொல்றானே இப்படி எல்லாம் வந்து என்ன சொன்ன ஒரு பெண் வந்து என்ன கழுத்துல மாலையை போட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லுவதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கிரன் போய் மாட்டிக்கொண்டாலும், ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஏழுக்குடையவன் மாட்டிக்கொண்டாலும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ராகு கேது உட்கார்ந்திருந்தாலும் தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச மாதிரி கபக்குன்னு வசியம் பண்ணிடலாம். எவ்வளவு பெரிய ஆளானாலும் வசியம் பண்ணிடலாம். இதான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் வசியம் வேலை செய்யும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் உட்காருவது, ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்காருவது. செவ்வாய் போய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காருவது பயங்கரமான ஆபத்தானது. என்ன ஆகும்? செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே என்ன ஆகும்? பிறகு மங்கள தோஷம் வந்துடும். அவங்களுடைய ஆக்டிவேஷன்ல வேற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாலும், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் இந்த டக்கபோரிங் வந்துடும். நல்லா கவனமா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப பில்லினா என்னது? பில்லினா என்னதுன்னா, பில்லி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். பில்லினா தெளிவான ஒரு மனோநிலை உள்ள ஒரு மனிதனை அவன் மனோநிலையை குலைத்து தன் பேச்சுக்கு கட்டுப்பட வைத்தல், அப்படிதான் பில்லி. பில்லி என்பது தெளிவான மனோநிலை உள்ள ஒரு நபரை மனதை குலைத்து தன் பேச்சுக்கு கட்டுப்பட வைப்பதுதான் பில்லி. இது உலகத்துல இருக்கு. நான் அவர் சொன்னா கேட்பார் அப்படின்னா அது வந்து பில்லி. சூனியம்னா என்னது? ஒருவரை யோகமாக இருக்கின்ற ஒருவரை ஜீரோ ஆக்குவது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி தெருவில் வந்துட்ட அப்படின்னு சொல்ல வைப்பது, ஒருவரை ஜீரோ ஆக்குவது. வேலையில் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு, வேலையை ரிசைன் பண்ணிடுவார். வேலையை விட வைப்பது, தொழில்ல வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும், தொழில்ல நஷ்டமாய் தெருவில் வர வைக்கிறது,
தொழில் முடக்கத்தை தொழில் முடக்கத்தை உண்டாக்குவது, சொத்து விரயத்தை உண்டாகும். எவ்வளவு பெரிய தோட்டமெல்லாம் வச்சிருந்தாயா, படக்குன்னு வித்துட்டான் அப்படின்னா இதுதான் என்னது? சூன்யம். சூன்யம். நல்லா இருந்த ஒருவரை கெட்டு போக வைப்பது, இதுதான் சூன்யம். புரிஞ்சுக்கிடு. அதுக்கடுத்து செய்வினை. ஒருவரை கருணை இல்லாமல் கை போக வைப்பது, கால் போக வைப்பது, காலை முடக்குவது, கையை முடக்குவது, உயிரை என்ன சொன்னா தனக்குத்தானே தற்கொலை செய்ய வைத்துக் கொள்வது, இதுதான் செய்வினை. புரிஞ்சுக்கிடுங்க. செய்வினை என்பது ஒருவரை கருணை இல்லாமல் கைகால் முடக்கம், ஆயுளை முடிப்பது, வாகன விபத்துக்கள் ஏற்பட வைப்பது, கொலைகாரனாக்குவது, தனக்குத்தானே தற்கொலை செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் செய்வினை. அதற்கடுத்து ஏவல். ஏவல்னா என்னது? ஒருவரை தன் விருப்பப்படி செயல்பட வைப்பது. தன் விருப்பப்படி செயல்பட வைப்பது. தன் விருப்பப்படி ஒருவரை தன் விருப்பப்படி செயல்பட வைப்பது ஏவல். வசியம்னா என்னது? விரும்பிய ஒருவரை தன் வசம் ஆக்கிக் கொள்வது. நான் ஒருத்தர் விரும்புறேன், தன் வசம் ஆக்கிக் கொள்றது, அதுவும் ஒரு வசிய சக்தி. வசிய சக்தி. வசியம் என்பது எவ்வளவு பெரிய மனுஷனை வசியம் பண்ணலாம், அதை பண்ண முடியாதுலாம் கிடையாது. அதெல்லாம் நாங்களாம் பண்ணி பார்த்து பைத்தியம் கணக்க நம்ம மேல அலைவாங்க, பைத்தியம் கணக்க அலைவாங்க. அந்த மாதிரி வைப்பது வசியம். வைப்புன்னா என்னது? வைப்பு அப்படின்னா எலும்புச்சம்பளத்தை மந்திரித்து உங்களுடைய இடத்தில் போடுவது அல்லது புதைப்பது, தகடில் எழுதி அந்த தகட்டை உங்கள் வீட்டில் பின் சுவர்காலில் பதிப்பது, விபூதியை தூவி விடுவது. அவர்கள் எழுப்புல இடத்துல என்ன சொல்லலாம்னா, சுடுகாட்டு சாம்பலை என்ன சொல்லலாம்னா ஒரு கவரில் எடுத்து மடிச்சு வச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்க இடத்துக்குள்ள போட்டுட்டு போயிடுவோம். இதுதான் வைப்பு. அப்படி வச்ச உடனே என்ன வீட்டுல குய்யா முறையான்னு சண்டை வரும். சொன்னோடி கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை அப்பா அம்மாவை எதிர்த்து பேசும், தாயை எதிர்த்து பேசும், எல்லாத்தையும் எதிர்த்து பேசும். இதுதான் இத்தனை விஷயம். அது என்னது? பிள்ளி ஒண்ணு, சூனியம் ஒண்ணு, செய்வினை ஒண்ணு, ஏவல் ஒண்ணு, வசியம் ஒண்ணு, வைப்பு ஒண்ணு. 6 விதத்தில் என்ன சொல்றான்னா இது இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மையா என்று சொன்னால் உண்மை. அது எப்ப உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ராகு திசை, கேது திசை, செவ்வாய் திசை, சனி திசை. இந்த திசைகளில் இதை உங்களுக்கு அந்த சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உருவாக்கும். கோச்சார ரீதியாக 6, 8, 12 கூடியவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு ராகுவோ, கேதுவோ, சனியோ, செவ்வாயோ வரும்போது இந்த மாதிரி அவலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. இதை நம்ம கொஞ்சம், அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துருங்க. நல்ல உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிற, உங்க குடும்பத்தின் மேல அக்கறையா இருக்கிற ஒரு ஜோதிடரை நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் குரு ஆதிபத்தியம் உடையவர். அதனாலதான் என்கிட்ட ஒரு போன்லேயே கேட்டு ஒரு விஷயம், சார் கார் வாங்க போறேன் சார், வாங்கிக்கலாமா சார்? அப்படியா? உடனே பிரசன்னம், லைட்டா பிரசன்னம் பார்த்துட்டு சரி வாங்கிக்க, அவ்வளவுதான். எனக்கே வரும்போது மொத்தமா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. வருவாங்க, மொத்தமா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இன்னமும் கிளையண்டுகள் வெளியிடத்திலிருந்து இன்னமும் என்ன சொன்னா, தன்னை ஒரு ஆத்மார்த்தமான நண்பராக ஏற்றுக்கொண்டு அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டு இன்றும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார் பேசலாமா அப்படின்னு கேட்டு காரியத்தை சாதிக்கின்ற எத்தனையோ கிளையண்ட் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்ப நம்ம என்ன என்ன சார் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு பாலுகாட்சிக்கும் ஒரு வளகாப்புக்கும் நேற்று ஒரு நல்ல அற்புதமான நண்பர் எனக்கு வேணுங்க அப்படிங்கிறாரு.
அடுத்த செகண்ட் வந்த சார் பஞ்சாங்கத்தை பார்த்து நேற்று வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டார். சரிங்க ஐயா, அவ்வளோதான். எனக்கே ஒரு நாளைக்கு அவரை நம்ம சந்திக்கும் போது என்ன சொன்னான்னா, அதற்குண்டான ஒரு இதுகள்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அப்படி நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லலாம்னா, அடிக்கடி என்ன சொல்லலாம்னா பூலான் தேவி மாதிரி காதலனை மாற்றுவது மாதிரி ஜோதிடர்களை மாத்தாதீங்க. மாத்தினீங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய உண்மையான நிலைமையை புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ அடக்குன்னு சொன்னானே, இப்போ உன் டைமில் நேரம் ஜாதகத்தை தூக்கிட்டு வா அப்படின்ட்டுருவோம். அப்போ நம்மளுடைய பழகுன்ற பழக்கம்தான் நமக்கு சில வெற்றியை கொடுக்குமே தவிர, சில பேர் ஜோசியம் பார்ப்பான், ஒரு நிமிஷத்தில் முடிவு எடுக்கிறான். அப்போ அவன் மேலே நம்ம மேலே எவ்வளோ பற்று வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தான் நான் சிந்தனை. இன்னைக்கு ஒரு கிளையண்ட்டு, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர்யா, அவருடைய கருத்துக்கள், அவர் நம்ம சொல்லுகின்ற கருத்துக்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் இப்போ என்ன பட்ட கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறார், நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு 40 நிமிஷம் பேசுகிறோம். அடுத்த செகண்ட் ப்ளீஸ் அவர் நான் சொல்கிறேன், இது உங்களுடைய விருப்பம், என்னுடைய இது அப்படிங்க, அடுத்த செகண்டு ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். மனம் கொடுத்தா ஜெயிச்சிடும் கண்டிப்பா. அவங்க ஆத்மார்த்தமாக செய்கிறார்கள்ல, அவர்களுடைய ஆத்மார்த்தம் தான். தன் கையில இருக்கிற பணத்தை உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டாலே அவன் பேர்வாதி வெற்றி அடைந்து விடுவான். அதற்கடுத்து வருகின்ற மந்திரங்களும் அதற்குண்டான சாமிகளையும் வைத்து வழிபாடு பண்ணும்போது அவன் ஜெயித்து விடுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. நான்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட மாட்டேன். செலவு தானே போனா போகுது, அது திரும்ப வரும். அதை வச்சு நம்ம வச்சிருந்தா என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். ஆன்மீகத்தால் ஜெயிக்கலாம், ஜோதிடத்தால் ஜெயிக்கலாம் என்பது சரி. இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தீர்வு என்ன? எல்லாரும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். சிவன் ஆலயத்தில் உள்ள, சிவன் கோயிலா இருக்கணும், அதெல்லாம் அம்பாலெல்லாம் இருக்கலாம், எந்த மற்ற சாமிகள்லாம் இருக்கலாம். அந்த கோவில் சிவனுடைய ஆலயம். அந்த சிவன் ஆலயத்தில் உள்ள சிவனை கும்பிட்டு நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்க பேருக்கு தனித்தனியா அர்ச்சனை பண்ணணும். மொத்தமா அர்ச்சனை பண்ணுது. சூரியனுக்கு அர்ச்சனை, சந்திரனுக்கு அர்ச்சனை, செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன், எல்லாத்துக்கும் தனித்தனியாக அர்ச்சனை பண்ணி, என்ன கிழமை? திங்கட்கிழமை பண்ணணும். எத்தனை திங்கட்கிழமை பண்ணணும்? 3 திங்கட்கிழமை பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பண்ணி முடித்தவன் சிவனை கும்பிடுறோம். 9 நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் மாலை போட்டுருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம். 9 மாலை வாங்கி போட்டு உங்க பேருக்கு 9 அர்ச்சனை சீட்டு வாங்கி நீட்டாக உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யணும்? சிவன் கோவிலில் இருக்கின்ற குளத்துல குளிக்கணும். இப்ப குளங்கள்லாம் இருக்குது, எங்க கழுவுமலையில குளம் இருக்குது, தண்ணியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா பூட்டி வச்சிடும். ஆனால் உண்மையாகவே போய் அங்க இருக்கிறவங்ககிட்ட விவரம் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா திறந்து விடுவோம். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய அதெல்லாம் செஞ்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த அதுல முன்னமே நீங்க இது பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு நல்லா துவட்டி எல்லாம் முடிச்சுட்டு நேரம் எம்பெருமான் காலபைரவரை ஒரு மாலை வாங்கி போட்டு தரிசனம் செய்து வந்தால் எந்த கோளாறு உங்க வீட்டில் இருந்தாலும் அப்படியே தீர்ந்து நீங்கள் அழகாக, அற்புதமாக, சுகமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்லலை, பரிசித்து பாருங்கள். அப்ப எவ்வளவு ஈஸியான வழியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்களுக்கு கோடி நன்றி சொல்லணும். இன்னைக்கு பேசுவதற்கு இறைவன் அருள் கொடுத்தார். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் தெரியுமா? செய்வன வைக்கிற நட்சத்திரம் தான். யாரு? பூர நட்சத்திரம். என்னது? கீழ்நோக்கு நாள். இந்த நாளில் தகடு எழுதினாலும் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடணும் அப்படின்னு நினைச்சாலும் பூர நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவீர்கள். இது உண்மை. ஏன்னா பூர நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்னது? கேட்டை நட்சத்திரமா வந்துடும். அப்ப புதனுடைய நட்சத்திரமா வந்ததா? அப்ப என்ன சொன்னா இதெல்லாம் வேலை செய்யும். அப்ப நம்ம சிவன் ஆலயத்தில் உள்ள சிவனாலயமா இருக்கணும். சிவனை கும்பிட்டு நவகிரகத்தில் 9 நவகிரகத்திற்கும் 9 மாலை போட்டு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணி
அதற்கு பிறகு அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கிற குளத்தில் குளித்து நல்லா குளத்துல குளிச்சுட்டு நீட் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா காலபைரவருக்கு ஒரு மாலை போட்டு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு 3 திங்கட்கிழமை தொடர்ச்சியாக பண்ணினீர்கள் என்று சொன்னால் செய்வினையா தோஷமா பில்லியா ஏவலா பறந்து ஓடிவிடும். ஏன்டெல்லாம் கேட்பாங்க, எத்தனை வருஷமா இப்படி இருக்கீங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு. ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே ஒரு காலபைரவருடைய சிலை கையில தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியாது, ஒரு காலபைரவர் சிலை ஒரு விநாயகர் சிலை எப்பயுமே ஆபீஸ் போகும்போது 2ஐயும் தூக்கி வந்து என்ன சொன்னா வந்து ஒன்று பாக்கெட்ல இருக்கும், சிலை வந்து பையில இருக்கும். எங்க போனாலும் அந்த காலபைரவருடைய சிலையை வைத்திருப்பேன். எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியாது, இப்பத்தான் தெரியுது. யாராலும் இன்று வரை வந்து என்ன சொன்னானா யாரும் அட்டாக் பண்ணதில்லை, பண்ணா திரும்பி அடிச்சு தள்ளிடும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு. நிறைய பேர் மோதி இருக்காங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து, நிறைய பேர் மோதி இருக்காங்க. பெருசா கொண்டு வருவாங்க, கடைசியில சிறுசா போயிடும். அதுக்கு தக்கன நம்மளும் வயது பக்கம் வந்ததுனால எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி, ரைட், இதெல்லாம் சகஜம் அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால பில்லி சூனியம் செய்வினை ஏவல் வசியம் வைப்பு எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது எப்ப வேலை செய்யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதற்கு தீர்வும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக அவர்களும் அந்த பாதிப்பில் இருந்து நான் வந்து எந்த குறையும் இல்லாமல் நீட்டாக இருப்பதற்கு இறைவன் இன்னைக்கு நமக்கு சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.